சத்தியமா இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே உதயநிதியை வாழ்த்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்குலாம் நான் ஒருத்தர் இல்லடா தம்பி, வழக்கம் போல நீ கழுவியே ஊத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதையும் உதயநிதி அவர்களே கொடுத்திருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அதை ரீட்வீட் பண்ணிக்கிட்டு ஃபன் மோட்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்படி ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசிட்டு நம்ம துணை முதலமைச்சர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. ரொம்ப கம்பல் பண்ற, போட சொல்லு. நம்ம அன்பு அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளியை குதூகலமா கொண்டாடி இருக்காப்ல அண்ணன் உதயநிதி. இதுல ஒன்னும் தப்பு இல்லையே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அவரு ரீல்ஸ் பாக்குறது தப்பு இல்ல, அது ரீட்வீட் பண்றது கூட தப்பு இல்ல. அவர் என்ன ரீல்ஸ் பார்த்து அவர் ரீட்வீட் பண்ணிருக்காருங்கிறது நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் என்ன கேக்குறேன், இது நமக்கு தேவையா கோபி? நம்ம வேலை என்ன? மக்கள் நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கான்? இப்போ மழை காலம் நடக்குது. இப்போ வந்து அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஏன்னா துணை முதலமைச்சர் அப்டேட் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இவர் வேற மாதிரி அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அப்டேட்டுக்கு அவரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டால அரசு தரப்புல இங்கே எச்சரிக்கையா இருக்கணும், அங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க மழை காலத்தில். அதுக்கு தான் இவரை நம்ம ஃபாலோ பண்றோம். இவரு வேற ஒண்ணு நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இங்க மிகப்பெரிய கண்டனங்கள் இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஆனா நீ என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், அந்த சிவப்பு பூதம் இருக்குல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இந்த பொண்ணு, இவங்க ஆல்ரெடி ஒரு நடிகை தான், இப்போ இந்த பொண்ணு வந்து நடிக்க போறாங்கன்ற ஒரு அறிவிப்பு கூடிய சீக்கிரத்துல வரும். அட பாரியா, யோ நான் முன்னேறணும் இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? நான் என்ன சொல்றேன், நீ ஜாலியா இரு, குஜால் பண்ணு, அது இன்னமும் வாட் எவர் உன் விஷயம். ஒரு டெப்டி சிஎம்மா உங்களுடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டாங்களே, ஒருவேளை ஏதோ கை தெரியாம பட்டு போயிருந்திருக்குமா? இப்படி முட்டு கொடுப்பாங்களா இதுக்கு? அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது? இல்ல எவனோ அட்மின் போட்டான், இப்படி முட்டு கொடுப்பாங்களா? இல்ல யாரோ உதயநிதி அண்ணாவோட ஐடியா வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. டிவி கேவினர் தான் திட்டமிட்டு இப்படி ஹேக் பண்ணிட்டாங்க, இப்படி முட்டு கொடுப்பாங்களா? இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த போஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க சும்மாவே விடுவாங்களா? விர்ச்சுவல் வாரியர் சும்மாவே ஆடுவானுங்க. இப்ப சலங்கையை வேற கட்டி விட்டா விட்டுருவாங்களா? நான் சும்மாவே ஆடுவேன், சலங்கை வேற கட்டி விட்ட, கேட்கவா வேணும்? கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் கேப்சர்ட் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஒரு துணை முதல்வர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கணும். போட்டுட்டீங்க, அதை டெலிட் செஞ்சிருக்க கூடாது. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? இப்ப இத நீங்களே டெலிட் செஞ்சு அதை போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. அப்ப நானா தான் ஆறிட்டனா? இப்ப இதுக்கு முட்டு கொடுக்க முடியாம இவனுங்க பண்ற ஆகச்சிறந்த கேவலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த போட்டோவை பாருங்க, எவ்வளவு அதப்படா இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்க. டிஎம்கேவோட ஐடிவிங்க 200 ரூபா தாய்லிக இவங்களை இப்படிதான் பேசணும். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்க. அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு பொண்ணுங்க நாய் மாதிரி வரிசையில நிப்பாளுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை?
நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இவன் வீட்டு பொண்ணுங்க வேணா நாய் மாதிரி இல்ல, அதை விட கேவலமா கூட வரிசையில நிப்பாளுங்க. இவன் போட்டவன் வீட்டு பொண்ணுங்களை சொல்றேன். இவங்கள பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். அதே போல பெண்கள், நீங்க தான் பெண்ணிய காவலர்னு பெருமை பீத்திக்கிறீங்க. காரி உங்க மூஞ்சில துப்புரா கூட தகுமா இல்லையா இது? வேண்டாம் சார். தேங்க்யூ சார். பெண்ணிய காவலர்கள் நாங்க தான் வந்து பெண்ணடிமையை மீட்டோம். ஆனா நாய் மாதிரி உதயநிதி வீட்டு வாசல்ல பெண்கள் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு பொண்ணுங்க நின்றுவாங்களா? உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. அத்தா பண தப்பா பேசினாலே அறுவாடுத்து வெட்டுற வம்சாவில வந்துட்டு இப்படி அப்பத்தால வாங்கி கொடுத்தாடா. போடா மூஞ்சில சேகர துப்பிடுவேன். இந்த பதிவை போட்டவன் எவன் தெரியல, பேக் ஐடியில தான் போட்டிருக்கான். அவன் வீட்டு பெண்கள் அவங்க சகோதரர்களோ சகோதரிகளோ தாயோ யாரோ போய் நின்றுவாங்களா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. எப்படி நீங்க இவ்வளவு கேவலமா இதுக்கு வந்து நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியலையே. இப்படி பேசி 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 தாண்டா உதயநிதியை இன்னும் 4 வாட்டி வச்சு செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டுறீங்க. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. கேவலமா இல்ல இது உங்களுக்கு? உங்க வீட்டு பெண்கள் மாதிரி தானே மற்ற வீட்டு பெண்களும். அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அப்ப செல்வாக்கு இருந்தா பெண்கள் எல்லாம் நாய் மாதிரி போய் நின்றுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஐயா நான் அப்படி சொன்னவே இல்லையே. அதுக்குதான் உங்களெல்லாம் வச்சு வெளுக்கிறது. மக்களாகிய நீங்க முடிவு பண்ணீங்க எவ்வளவு கேவலமானவனுங்க அப்படின்னு சொல்லி. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. ஒரு போஸ்ட் உண்மையிலேயே கூட அது கை தவறி கூட போயிருக்கலாம். வழக்கமா ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது கை தவறி ரீபோஸ்ட் ஆயிருக்கலாம். அதை கூட நாம ஏத்துக்கிறோம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஆக்கப்பூர்வமா உதயநிதி இந்த 4 வருஷமா தமிழ்நாட்டுக்கு பண்ண விஷயம் என்ன? ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர், என்னப்பா விளையாட்டுத்துறை நீங்க பண்ணிருக்கீங்க? கடந்த 2.5 வருஷமா தான் நீங்க அமைச்சரா இருக்கீங்க. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மையநாதன் அவர்கள் இருந்தாங்க. அவருடைய ரூலிங் டைம்ல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா செஸ் போட்டி வந்து நடத்தினாரு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. உலக நாடுகள் எல்லாம் கூட்டு வந்து இங்க ஒரு பெரிய செஸ் ஒரு போட்டி நடத்தினாரு. உலகமே திருப்பி பார்த்தது. ரைட்டா? இப்போ உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? தன்னுடைய காதலிக்காக கார் ரேஸ் நடத்தினாரு. ரைட்டா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன டெப்டி சிஎம்னு ஒரு பதவி இருக்குல்ல, அது ஆக்சுவலா இவங்களா உருவாக்குன ஒரு பதவி தான். அந்த பதவிக்குன்னு சில ஒரு நெறிமுறைகள் இருக்குல்ல, அது என்னன்னாவது தெரியுமா? அதோட தகுதி என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம இருக்கிறனால தானே நான் சிஎம் ஆயிருக்கேன். ஸ்டாலினும் ஆளை காணோம். உதயநிதி ஸ்டாலின் நான் போய் அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் மழை காலம் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. 10,000 ரூபாய் பல்கா வாங்கினா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தாடா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. அப்போ மக்களுக்காக என்னடா பண்ணீங்க அந்த 4 வருஷம்? திமுக என்ன பண்ணிருப்ப? ஒரு விஷயம் சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ரோடு சாலை வசதிகளை போய் பாருங்க. கிட்டத்தட்ட கடந்த 2 நாள் மழையில மட்டும், கடந்த 2-3 நாள் மழையில மட்டும் 20 பேர் செத்து போயிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச?